எல்லோருக்கும் வணக்கம். சிகரங்களை நோக்கி புக்கு 4 பகுதி பார்த்துட்டோம். புக் எப்படி இருக்குது? கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் படைப்பு எப்படி இருக்குது? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொன்னால் நானும் தெரிஞ்சுக்குவேன். திருஞானமும் அவனுடைய மீன்பிடி சகோதரர்களும் பௌர்ணமியை பார்க்கறதுக்கு வாங்கன்னு மலையூத்து மக்களை பறை கொட்டி அழைக்கிறாங்க. கவிதை வடிவத்தில் அழகாக பாட்டு பாடி பறை கொட்டுறாங்க. ஆனால் ஊர் மக்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு கவிஞர் நகைச்சுவையாக பகுதி 4 முடிச்சிருந்தார். ஊருக்குள் ஒரு பைத்தியம் வந்து படித்த இளைஞர்களையும் பைத்தியமாக்கி விட்டதென்று சில பைத்தியங்கள் பேசிக்கொண்டன அப்படின்னு சொல்லி பகுதி 4 முடிச்சிருந்தார். பௌர்ணமி பார்க்க மக்கள் வரமாட்டாங்கன்னு இதிலே தெரிஞ்சுட்டு இருந்தாலும் பகுதி 5 என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன தோழர்களே, எவரையும் காணும். நிலா வரும் நேரம் நெருங்கிவிட்டதே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த உச்சி பாறை தங்கமுலாம் பூசிக்கொள்ளப் போகிறதே. வானத்தில் இருந்து பூமிக்கு ஒரு வெள்ளி ஏணி விழப்போகிறதே. அதாவது நிலா வரும்போது ஒரு வெள்ளி ஏணி மாதிரி விழும் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. பூமியில் பிறந்ததற்காய் மனிதன் கர்ப்பப்படும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறதே. ஏன் ஏன் வரவில்லை எவரும்? அற்புதமான நாள் இன்று. பொன் கொடுத்து வாங்கிய பொழுது. என்ன ஏகாந்தம்! யூக்கலிப்டஸ் மரத்தின் இலைகள் கூட சாவி கொடுக்காத கடிகார முட்களாய் சற்றென்று நின்றுவிட்டன. மேற்கு வானத்தில் வெற்றிலை போட்டு துப்பிவிட்டு சூரியன் கூட தூங்க போய்விட்டான். பாருங்களேன், அதாவது கிழக்கு வெளுத்து, அதாவது மேற்கில் சூரியன் அந்தி மறையிறப்ப எப்படி இருந்ததுன்னு. மேற்கு வானத்தில் வெற்றிலை போட்டு துப்பிவிட்டு சூரியன் கூட தூங்க போய்விட்டான். இன்று பார்த்து மேகங்களுக்கெல்லாம் வானத்தில் விடுமுறை. அதோ உலா வரப்போகும் ராஜகுமாரிக்கு சிவப்பு கம்பளம் இருக்கிறது கிழக்கு. நிலா வரப்போகிறதுங்கிறதுக்கு அறிகுறி இதெல்லாம். என்ன தோழர்களே, எவரையும் காணும். வருவார்கள் திருஞானம், வருவார்கள். ஆமாம், வருவார்கள். வெள்ளி வழிந்த பின் மணல் பார்க்க வருவார்கள். பிரசவத்திற்கு வர சொன்னால் பேர் வைக்க வருவார்கள். திருமணத்துக்கு வர சொன்னால் முதலிரவுக்கு வருவார்கள். சலித்து கொள்ளாதே திருஞானம். உழைக்கும் மக்கள் வேர்வை உலர்த்தி வெளியேற வேண்டாமா? அதோ பார், 5-6 பேர் நிலா ரசிகர்கள். சற்று தூரத்தில் 5-6 நிழல்கள் நெளிந்தன. வாருங்கள் ரசிகர்களே, வாருங்கள். யாரும் வரவில்லை என்று கிழக்கின் தொண்டை விக்கிக் கொண்டிருக்கிறது. நீங்களும் நாங்களுமாவது நிலா பார்ப்போம். நிலா தரிசனம் நெஞ்சுக்கு நல்லது. வாருங்கள். நாமெல்லாம் மனித சங்கிலியாய் கைகோர்த்து நின்று நிலாவை கொஞ்ச நேரம் நிறுத்தி வைப்போமா? வந்தவர்கள் அவர்களை நோக்கி வராமல் புதர்களில் மறையும் முயல்களாய் ஒளிந்தார்கள். என்ன இது? பூமியை நோக்கி வந்த மலைத்துளிகளை வானம்பாடி குடித்து விட்டதா? அவர்கள் நிலாவின் கடன்காரர்களா? நிலா வந்து ஒளிகிறாங்களாம். நிலாவின் கடன்காரர்களா? ஏன் ஒளிகிறார்கள்? இல்லை திருஞானம், இல்லை. அவர்கள் மாலை கடன்காரர்கள். ஒரு துக்க மேகம் திருஞானத்தின் கண்கள் தொட்டு கடந்தது. பாவிகளே, வானம் புதையல் தர வருகிறது. நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு கைகளை பூமிக்குள் புதைத்துக் கொள்கிறீர்களே. அதோ அதோ வந்துவிட்டது வானத்து அதிசயம். உதடுகள் மட்டும் சிரித்தாலும் முகமெல்லாம் பரவி இருக்கும் மோனாலிசாவின் புன்னகை மாதிரி அதோ உடம்பெல்லாம் சிரிக்கிறதே அந்த ஜீவ நிலா. வாருங்கள் தோழர்களே, நீங்களும் நானுமாவது கொண்டாடுவோம் நிலா விழா. அதோ வெளிச்சம் நுரைகிறது பாருங்கள். அதோ வெளிச்சம் நுரைக்கிறது பாருங்கள். பூமி நிலாவை கை நீட்டி கேட்க, பூமிக்கு நிலவு பொன்னாடை போர்த்த, விண்ணும் மண்ணும் சம்மந்தி போஜனம் செய்யும் சம்பவம் பாருங்கள். பூமி நிலாவை கை நீட்டி கேட்க, பூமிக்கு நிலவு பொன்னாடை போர்த்த, விண்ணும் மண்ணும் சம்மந்தி போஜனம் செய்யும் சம்பவம் பாருங்கள். நிலாவில் சோறுதற்கு? நிலாவே சோறு நமக்கு. வாருங்கள், இங்கிருந்தே நிலாவை முத்தமிடுவோம். அந்த கரையை சுட்டு விரல் நீட்டி தொட்டு துடைத்து விடுவோம். காலியாய் கிடக்கும் புலன்களின் கஜானாவை நிலவை அள்ளி நிரப்பிக்கொள்வோம். கண்களின் வழியே மது அருந்துவோம். புலன்களை நஷ்டப்படுத்தாத போதை கொள்வோம். இந்த நிலா மட்டுமே நம் ஒவ்வொருவரின் தலைக்கு கிரீடமாக முடியும். நிலா என்பது வெறும் கோலம் இல்லை, அது இயற்கையின் ஆசீர்வாதம். நிலா என்பது ஒரே வார்த்தையில் ஒரு கவிதை. விஞ்ஞானம் நிலவை பாலைவனம் என்கிறது. அது காற்றில்லாத மேடு பள்ளம் என்று கணிக்கிறது. விஞ்ஞானத்திற்கு ஆன்மா இல்லை. கிளியோபேட்ராவின் வாயில் வைத்தாலும் தெர்மாமீட்டர் உஷ்ணம் மட்டுமே சொல்லும், உதடு சுவைக்காது. விஞ்ஞானம் உண்மைதான். உண்மையை சில நேரம் மறந்தாக வேண்டும். பசுவின் இரத்தம்தான் பால் என்றால் சைவர்கள் பருக முடியுமா?
70% தண்ணீரும் தாதுக்களும் உடைந்துவிடும் எலும்பும் அருந்துவிடும் நரமும் அழுகிவிடும் சதையும் தான் அணைத்து கிடப்பவளின் தேகம் என்றால் முத்தத்தை நோக்கி முன்னேற முடியுமா? நிலா பாலைவனம் என்னும் நிஜம் மறந்து போவோம். அந்த நிறம் நிஜம். அதன் கிரணங்கள் ஏற்படுத்தும் கிளர்ச்சி நிஜம். நிலா வேளையில் இந்த பூமி பொன்னரைத்து குளிக்கும் பொழிவு நிஜம். வாருங்கள், நிலாவின் கிரணங்களை பற்றி கொண்டே நிலாவில் தரையிறங்க முடியுமா என்று கிறுக்குத்தனமான கற்பனையில் நாம் கிளர்ச்சி கொள்வோம். தன்னை மறந்து தன் நாமம் கெட்டு தேகமெங்கும் ஆவேச அதிர்வுகள் பரவி திரும்பி பார்த்தான் திருஞானம். அருகிருந்த தோழன்மார் ஐவருமே அங்கில்லை. தவளைகள் போன இடம் தண்ணீரில் இல்லாதது மாதிரி அவர்கள் போன சுவடும் அங்கே இல்லை. போய்விட்டீர்களா? நீங்களும் போய்விட்டீர்களா? ரஷ்ய படையெடுப்புக்கு பிறகு பிரான்சு திரும்பிய நெப்போலியனின் இராணுவம் மாதிரி சேர்ந்து வந்தவர்களும் தேய்ந்து போனீர்களா? அழுதான். திருஞானம் தேம்பி தேம்பி அழுதான். தென்னங்கீற்றில் வழியும் மலைத்துளிகள் மாதிரி சரஞ்சரமாய் அழுதான். மரணத்திற்கு கூட அழக்கூடாது என்றவன் மனிதர்களுக்காக அழுதான். அந்த உச்சிப்பாறையில் விழும் நிலாவின் கிரணங்கள் நனைய நனைய அழுதான். காட்டு மரங்கள் அவனுக்காக அசையாமல் நின்று மௌன அஞ்சலி செலுத்தின. ஆவேசம் அடங்கிய அப்படியே உட்கார்ந்தான். நீ மட்டும் அல்ல நிலாவே, நானும் அனாதைதான். இல்லை இல்லை, உனக்காவது வானத்தில் நட்சத்திர பிரஜைகள் இருக்கிறார்கள். எனக்கு துணையாய் வெறுமையும் தனிமையும் தவிர வேறில்லை. 1000 ரசிகர் கூட்டி உனக்கு வரவேற்பு விழா நடத்த நினைத்தேன். எல்லோரும் தூங்கிவிட்டார்கள். இருப்பது நான் மட்டும். நடப்பது இரங்கல் கூட்டம். நீ சர்வ அலங்காரம் செய்து சபைக்கு வரும்போதெல்லாம் இந்த பூமி போர்வைக்குள் போய்விடுகிறதே. அந்த தேம்பல்தான் உனக்கு தேய்பிறையா? அதாவது பூமி போர்வைக்குள்ளே போயிடுதுன்னு சொல்லிட்டு நிலவு தேம்புதான், அதுதான் தேய்பிறையா குறையுதா அப்படின்னு கேட்குறாரு. முதுகு திருப்பி கொண்ட குழந்தைக்கும் முத்தம் கொடுப்பாளே தாய், அந்த வாஞ்சைதான் உனது வளர்ப்பிறையா? பிரபஞ்சத்தில் பெரிய கல்லறை பூமிதான். இதில் இன்னும் புதையாமல் இருக்கும் பிணங்களை வாழ அழைக்கிறேன். வர மறுக்கிறார்களே. முட்டைக்குள்ளேயே வாழ்க்கை நடத்தி முடிந்து விடாதீர்கள் குஞ்சுகளே, ஓடுவிட்டு வாருங்கள் என்கிறேன். உடன்பாடு இல்லையே. எத்தனை லட்சம் ஆண்டுகளாய் எரியிறாய் நிலவே. ஆனால் எத்தனை மனிதன் உன்னை உட்கார்ந்து பார்த்திருப்பான்? பிள்ளை பருகாத போது தாய்ப்பால் கட்டிய முளை வலிக்குமாமே. அப்படி உனக்கும் நெஞ்சு வலிக்கிறதா நிலவே? இவர்களுக்காக இறக்கப்படுவதா துக்கப்படுவதா? இவர்களுக்கு வயிற்றுக்கு மேலே இன்னொரு வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையின் வெயில் மறைவு பிரதேசங்கள் விளங்கவில்லை. நிலாவே, உனக்கு மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமி, இவர்களுக்கோ எப்போதும் அமாவாசைதான். செத்தால் மட்டுமே சுடுகாட்டுக்கு போகிற சிலரை போல இவர்கள் பகலா இரவா என்று சொல்ல மட்டுமே பௌர்ணமி பார்க்கிறவர்கள். இவர்களை எப்படி இதய அனுபவத்துக்கு இட்டுச் செல்வது? இவர்களின் விலங்கு தோல் உரித்து எப்படி மனிதன் எடுப்பது? காதுகளுக்கு கதவு தயாரித்து கொண்டவர்களுக்கு நான் சாரங்கி வாசிப்பது சாத்தியமா? என் கண்ணீரை நீயாவது புரிந்துகொள் நிலாவே. ஏனென்றால் இங்கே ஒவ்வொரு கண்ணும் தனக்காக அழுவதற்கு மட்டுமே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என் கண்ணீர் மலை மாதிரி பொது கண்ணீர். இந்த சமூகத்தில் ஆழ்வார்களின் நாயன்மார்களின் கண்ணீரே அர்த்தப்படாத போது இந்த புல் அழுத கண்ணீரா புரிய போகிறது? நீயாவது புரிந்து கொள் நிலாவே. அழுதான். உட்கார்ந்து அழுதான். உயிர்கரைய அழுதான். ஓசையின்றி அழுதான். அந்த இரவின் ஏகாந்த வெளியில் அப்போது 3 அருவிகள். ஓசையோடு ஓர் அருவி மலையிலிருந்து, ஓசையில்லாமல் 2 அருவிகள் அவன் விழிகளிலிருந்து. நல்லா இருக்குல்ல? எழுந்திருங்கள் திருஞானம். பெண்களில் அதிகமாய் சிரிப்பவர்களையும் ஆண்களில் அதிகமாய் அழுகிறவர்களையும் நான் மதிப்பதில்லை. குரல், பெண் குரல். இலைகள் கூட அசைய மதிக்காத இந்த மௌன ராத்திரியில் இதழ்களின் அசைவா, அதுவும் பெண்ணின் இதழ்கள். நிமிர்ந்தான் திருஞானம். அவன் இமைகளும் ஆடாத இலைகளாயின. கண்களை கசக்கி கண்ணீர் திரை விளக்கினான். தொட்டுவிடும் தூரத்தில் ஒரு சுடிதார் சிற்பம் நிலாவில் நனைந்து நின்றிருந்தது. இது பிரம்மையா? இல்லை ஒரு துண்டு கனாவின் தொடர்ச்சியா? நிலாவை நான் பெயர் சொல்லி அழைத்தேனா? இல்லை நிலா என் பெயர் சொல்லி அழைத்ததா? இது என்ன
தண்ணீரில் தீப்பிடித்தது மாதிரி சம்பந்தமில்லாமல் ஒரு சம்பவம். சிறகுகள் இல்லை, இவள் தேவதை இல்லை, இவள் ஆவி இல்லை, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. யார் யார் நீ? என்னை பேர் சொல்லி அழைக்கும் பெண்ணே, நீ யார்? என்னை அளவிடு பெண்ணே. நிலாவில் உள்ள களங்கம் போல் என் முகமும் கண்ணீரால் கரையாகட்டும். இல்லை திருஞானம், நிலாவின் களங்கம் அழுது வந்ததில்லை. கண்ணீர் என்பது கரையும் இல்லை. காட்டுப்பன்றிகள் வெளியேறும் நேரம். எழுந்திருங்கள், பொடிநடையாய் போய்விடலாம். இல்லை, நிலா விழும் வரை நான் அழ வேண்டும். நீ யார்? என்னை உனக்கு புரியாது, போய்விடு. உங்களை எனக்கு புரியும், இந்த ஜனங்களுக்குத்தான் புரியாது. ஏன் புரியவில்லை? வானத்தை திறந்து பாருங்கள் என்றேன், வாழ்க்கையை திறந்து பாருங்கள் என்றேன், சுகங்களில் மிதந்து பாருங்கள் என்றேன், ஜோதியில் கலந்து பாருங்கள் என்றேன். இது புரியவில்லையா? இந்த உச்சிப்பாறைக்கு வரமாட்டார்களா அந்த ஊமை ஜனங்கள்? வருவார்கள். எப்போது? தற்கொலைக்கு மட்டும். பகுதி 5 முடிந்தது. பகுதி 5 நல்லா இருந்துச்சு. நிலாவை விஞ்ஞானத்தோடு ஒப்பிடக்கூடாது, கவித்துவமாக ரசிக்கணும்னு கவிஞர் சொன்னது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை மட்டும் இன்னொரு டைம் வாசிக்கிறேன். பூமி நிலாவை கை நீட்டி கேட்க, பூமிக்கு நிலவு பொன்னாடை போர்த்த, விண்ணும் மண்ணும் சம்மந்தி போஜனம் செய்யும் சம்பவம் பாருங்கள். நிலாவில் சோறு எதற்கு? நிலாவே சோறு நமக்கு. வாருங்கள், இங்கிருந்தே நிலாவை முத்தமிடுவோம். அந்த கரையை சுட்டு விரல் நீட்டி தொட்டு துடைத்து விடுவோம். காலியாய் கிடக்கும் புலன்களின் கஜானாவை நிலாவை அள்ளி நிரப்பிக்கொள்வோம். கண்களின் வழியே மது அருந்துவோம். புலன்களை நஷ்டப்படுத்தாத போதை கொள்வோம். இந்த நிலா மட்டுமே நம் ஒவ்வொருவரின் தலைக்கும் கிரீடமாக முடியும். நிலா என்பது வெறும் கோலம் இல்லை, அது இயற்கையின் ஆசீர்வாதம். நிலா என்பது ஒரே வார்த்தையில் ஒரு கவிதை. விஞ்ஞானம் நிலாவை பாலைவனம் என்கிறது, அது காற்றில்லாத மேடுபள்ளம் என்று கணிக்கிறது. விஞ்ஞானத்திற்கு ஆன்மா இல்லை. கிளியோபேட்ராவின் வாயில் வைத்தாலும் தெர்மாமீட்டர் உஷ்ணம் மட்டுமே சொல்லும், உதடு சுவைக்காது. விஞ்ஞானம் உண்மைதான். உண்மையை சில நேரம் மறந்தாக வேண்டும். பசுவின் இரத்தம்தான் பால் என்றால் சைவர்கள் பருக முடியுமா? 70% தண்ணீரும் தாதுக்களும் உடைந்துவிடும் எலும்பும் அருந்துவிடும் நரம்பும் அழுகிவிடும் சதையும் தான் அணைத்து கிடப்பவளின் தேகம் என்றால் முத்தத்தை நோக்கி முன்னேற முடியுமா? நிலா பாலைவனம் என்னும் நிஜம் மறந்து போவோம். அந்த நிறம் நிஜம், அதன் கிரணங்கள் ஏற்படுத்தும் கிளர்ச்சி நிஜம். நிலா வேளையில் இந்த பூமி பொன்னரைத்து குளிக்கும் பொழிவு நிஜம். நல்லா இருக்குல்ல? எவ்வளவு அழகாக வர்ணிச்சிருக்காரு கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். அது மட்டும் இல்லாமல் கதையில் புதுசாக ஒரு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன். அவங்க இறுதியாக தற்கொலைக்கு தான் அந்த உச்சிப்பாறைக்கு வருவாங்கன்னு சொல்லி பகுதி 5 முடிவு பெறுது. அந்த பொண்ணு யார், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.